சிட்டிக்கு வந்த புதுசுல எல்லாம் மாசத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிட்டு போயிட்டு இருந்தீங்க. அது அப்புறமா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டின்னு ஆச்சு. இப்போ 1 வருஷம் ஆனாலும் நானா போயிட்டு வரேன்னு சொல்றேன், அதுக்கு கூட அனுப்ப மாட்டீங்க. நான் உங்களை ஏதாவது ஒரு வார்த்தையாவது கேட்டேனா? உங்க ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு உங்களை அனுசரிச்சு தானே போயிட்டு இருக்கேன். இப்ப நானா தானங்க போகணும்னு கேக்குறேன். கார்த்தி, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னை பார்த்து பதில் சொல்லு. கார்த்தி, என்னை பார்த்து பதில் சொல்லு. இங்க பாரு, நீ உங்க அம்மா வீட்டுக்கு போக கூடாது. அதே மீறி நீ போறனா நீ உங்க அம்மா வீட்லயே இருந்துக்கோ, திருப்பி இங்க வந்துடாத. ஏன்? ஏன்னா நீ உங்க அம்மா வீட்டுக்கு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. போதுமா? வீடாடி அது. போன உட்கார்றதுக்கு ஒரு சேர் கூட இல்ல. ஒரு 10க்கு 10 ரூம்குள்ளார ஒரு ஊரே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நான் எப்படி வர முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணேன். இப்ப எதுக்கு சொல்லி காட்டிட்டு இருக்க? தேவையில்லாம பேசாத. சென்னையை சுத்தி பார்க்கறதுக்காக நைட் எங்க அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுக்கு வராங்க. நான் போயிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு நீ ஒத்தாசையாரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன். நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்புறம் என்னடி உனக்கு பிறந்த வீட்டு மேல அவ்வளவு பாசம்? சரி, எனக்கு டைம் ஆச்சு, போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து வை போ. முடியாது, என்னால முடியவே முடியாது. உடம்பு சரியில்லாத எங்க அம்மாவை நான் பார்க்க தான் போறேன், அவங்க கூட நான் இருக்க தான் போறேன். தாலி கட்டின பொண்டாட்டி வேணும்னா உன் ஈகோ ஆம்பளை திமிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு என்னை வந்து கூட்டிட்டு போ. இல்லையா டிவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பி வை, நான் சைன் போட்டு உனக்கு அனுப்பி வைக்கிறேன். உனக்கு பொண்டாட்டி இருக்கிறத விட எங்க அம்மாக்கு நான் மகளா இருந்துப்பேன். ஏய் மீனா, நில்றி. உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நில்றி.